உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா, நீங்க உங்க டெய்லி ஹேபிட்ஸ ட்ராக் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஹேபிட் ட்ராக்கர்ன்னு ஒரு ஆப் பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போட ப்ளஸ் என்னன்னா, உங்க டேட்டா எல்லாம் உங்களோடது. ஸோ எல்லா டேட்டாவும் உங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல மட்டும் தான் ஸ்டோர் ஆகப்போகுது. எந்த டேட்டாவும் எனக்கு கிடையாது. ஸோ அந்த ஆப் எங்க இருக்கு? எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லாம் பார்க்கலாமா? ஸோ வாங்க போலாம். என் வெப்சைட் ஸ்க்ரோல்கர்.in வந்தீங்கன்னா, மேல ஹேபிட் ட்ராக்கர்ன்னு இருக்கா? அங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ஹேபிட் ட்ராக்கர்ல வந்துரும். இங்க ஓப்பன் ஹேபிட் ட்ராக்கர கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ஆப்க்குள்ள வந்துரும். நான் ஏற்கனவே சைன் இன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக தான் டெஸ்ட் தர ஒரு இன்னொரு இமெயில் ஐடில சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் டெய்லியும் ட்ராக் பண்றது கிடையாது. என்னோட ஓன் ட்ராக்கர் வேற இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க டெய்லி உங்க ஹேபிட் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் இஸ் லாக்ட். உங்களால பாஸ்ட்ட மாத்த முடியாது. ஓகேங்களா? டெய்லி அப்டேட் மட்டும் பண்ண தான் முடியும். இப்ப இந்த பிரசன்ட் டேவ நான் என்னால சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரீன் டிக்னா நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபோன் இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஸோ பார்ஷியல்னா நான் பாதி ஃபோன் பார்த்து அந்த மாரி பார்ஷியல் ஒர்க். இல்ல ஸ்கிப் பண்ணிட்டேனாலும் ஸ்கிப். இல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் தான். உங்களால ஃபியூச்சரையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னும் அது ஸ்டார்ட்டே ஆகலன்ற உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். அதே மாரி பாஸ்ட்ட உங்களால மாத்த முடியாது. பிரசன்ட்ட மட்டும் தான் உங்களால அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி இது நான் இந்த டெம்ப்ளேட் இருக்கா? இது நான் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டெம்ப்ளேட்ல நான் குடுத்தது தான். இது பாருங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன, இது உங்க டெய்லி ஃப்ளோக்கு இந்த விதமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க டே வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும். உங்க மார்னிங் ஃபவுண்டேஷன் தான் உங்க பாடிய, உங்க மைண்ட ரொம்ப டிசிப்ளினா அண்ட் ஃபோக்கஸா மாத்துறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் எந்திரிச்சோன ஃபோன் பார்க்காம இருந்து, ஒரு தண்ணி குடிச்சிட்டு, சன்லைட் வாங்கிட்டு, ஒரு ஜென்டில் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட் செட் வேற மாரி ஆயிரும். உங்க ஃபோக்கஸ் வேற மாரி ஆயிரும். ஸோ நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லா நாளும் ஒரே டைம்ல எந்திரிங்க. இந்த இத ட்ரை பண்ணி பாருங்க. இத நான் இப்ப ஆட் பண்ணிட்டேனா, இப்ப பார்த்தீங்கன்னா, லேட் மார்னிங் இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இது ஜென்ரல் டெம்ப்ளேட் கைஸ். இப்ப லேட் மார்னிங் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு குடுத்துருக்கேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து ஸ்க்ரீன் இல்லாம சாப்பிடலாம். இத நான் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப்டர்நூன் ஒரு வாக் ஏன்னா, ஒரே டைம்ல நீங்க ஒரே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது பண்ணாது. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் பண்ணி உங்க எனர்ஜிய பூஸ்ட் அப் பண்ணும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுங்க. இல்ல ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல காலேஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆஃபீஸ்ல தொடர்ந்து ஒரு 12 ஹவர்ஸ் மார்னிங்ல 8லருந்து 12 வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு அந்த லஞ்ச் பிரேக்ல அப்படியே ஃபோன பார்த்துட்டே நீங்க சாப்பிட்டுட்டு, அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பாடி ஃபுல் ட்ரெயின் தான் இருக்கும். எனர்ஜியே இருக்காது. அப்ப நீங்க திரும்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆஹா! அப்படின்னு இப்படி தான் பண்ணிட்டுருப்பீங்க. பட் இது நான் சொல்லியிருக்க இந்த மாரி லஞ்ச் வந்து ஸ்க்ரீன் இல்லாம சாப்பிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே சாப்பிட்டு பார்த்துட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாக் போங்களேன். அந்த வாக்ல சிரிச்சு பேசிட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்ட கேட்டுட்டு ஸோ பேசிட்டு வந்தீங்கன்னா, உங்க எனர்ஜி வேற லெவல்ல பூஸ்ட் அப் ஆகி, நீங்க திரும்ப ஃபோக்கஸா நல்லா ஒர்க் பண்ணலாம். ட்ரெயினே ஆக மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஃபோன் இல்லாம ஒரு டின்னர், புதுசா யார்கூடயாச்சும் கனெக்ட் பண்ணுங்க. நெட்வொர்க்க பில்ட் பண்ணுங்க. அது இல்லாம ஒரு லிட்டில் ஹாபி. உங்களுக்கு புடிச்ச ஒரு ஹாபி இருக்கும்ல. இட் மேபி டிராயிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்கெட்சிங்கா இருக்கலாம், இல்ல மியூசிக்கா இருக்கலாம், இல்ல டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம். எது வேணா. உங்களுக்கு புடிச்சத ஜஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் டெய்லி பண்ணுங்க. அத டெய்லி பண்றீங்களான்றத ட்ராக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரல் டெம்ப்ளேட் கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இது எல்லாமே இப்ப ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது ஜென்ரல் டெம்ப்ளேட். இந்த இதில இருக்கிறத நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் ஆட் இன் த ட்ராக்கர். ஸோ, பாருங்க எல்லாமே ஆட் ஆயிருக்கும். உங்களோட பாஸ்ட்ட மாத்த முடியாது. பாஸ்ட்ட மாத்தவே முடியாது. ஃபியூச்சர் ஆட் பண்ண முடியாது. ரெகுலரா அப்டேட் பண்ணணும். இதில இருக்கிறத இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ மார்னிங் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்ப லஞ்ச் வித்தவுட் ஸ்க்ரீன் அது ஆஃப்டர்நூன் வாக். அதெல்லாம் ஆஃப்டர்நூன் வரப்போ நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு புதுசா நான் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் கிளாஸ் போறேன். டெய்லி நான் ஜிம் போறேன். எப்படி அது எதுக்காக? உங்க ஹெல்த்துக்காகவா? ஃபோக்கஸ்க்காக, டிஜிட்டலா, பர்சனலா? இது இட்ஸ் மை பர்சனல். ஓகேவா? ஸோ, அது நான் எதுக்காக போறேன்றேன்னா, ஒரு சும்மா ஒரு கோட் ஏதாச்சும் குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஓகே அங்க இருக்கிறதே குடுப்போம். ஐ டூ திஸ் அப்படின்னு போட்டு அவ்வளோதான். இட் வில் ஆட். இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர்ல அதுவும் ஆட் ஆயிருக்கும். ஐ அம் கோயிங் டூ ஜிம் இன் த மார்னிங். ஸோ, இதையும் நீங்க டெய்லியும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்னிங் ஜிம்மும் போயிட்டு வந்துட்டேன். அதனால அத ஆட் பண்ணிட்டேன். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு புதுசா எது வேணாலும் நீங்க கிளாஸ் போறதா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் ஏதாச்சும் பிரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மாரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நான் மார்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் இந்த டைம்ல படிச்சிருக்கேன். இந்த டைம்ல நான் ரிவைஸ் பண்ணணும். அதெல்லாம் சொல்லி ட்ராக் பண்ணிட்டுருக்கலாம். இல்ல நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, நான் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ்க்கு நீங்க ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணலாம். ஆஃபீஸ் போறவங்க ஆஃபீஸ் போறதுக்கு, மெடிசின் எடுத்துக்கிறதுக்கு, ஃபுட்டுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாம இதுல ஓவரால் சம்மரி இருக்கு. நீங்க எத்தன வொர்க் பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும்? எவ்வளோ பெர்ஃபெக்ட் டேன்றது ஒரு நாளைக்கு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டே. ஸ்ட்ரீக்ன்றது நீங்க எவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க. இன்னும் நம்ம இந்த டே முடியலனால ஃபர்ஸ்ட் டே ஸ்ட்ரீக் நான் ஆரம்பிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நீங்க எது அதிகமா பண்ணியிருக்கீங்கன்றது அது உங்களோட மோஸ்ட் வேல்யூபிளா இருக்கும். ஸோ அது சும்மா ஒரு கோட். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க மந்த்லி டார்கெட் வச்சுக்கலாம். இந்த மந்த்க்குள்ள நான் இத பண்ணணும். இந்த மந்த்ல நான் இத பண்ணியே தீரணும். லைக் ஏதாச்சும் உங்களுக்கு புடிச்சது. இந்த ஆப்போட பிளஸ் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல இருக்க நீங்க பண்ற எல்லாமே உங்களோடது. உங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல மட்டும் தான் இருக்கும் தவிர, என்ட்ட எதுவுமே இருக்காது. நீங்க லாகின் பண்ற இமெயில் ஐடி மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் தவிர, இந்த டேட்டாஸ் எதுவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுல ஓவர்வியூ குடுத்துருக்கேன். அந்த ஓவர்வியூல பார்த்தீங்கன்னா, நீங்க GitHub இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி செக்-இன்ஸ் இருக்கும். அது மாரி. நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். அது போன இயர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பெர்சனலைஸா யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்ப எல்லாருக்கும் தேவைப்படும் நான் யூஸ் பண்றேன். இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோமா? ஸோ இது வந்து இன்டென்சிட்டி வேரி ஆகும் கைஸ். நீங்க ஒரு நாள் எவ்வளோ டாஸ்க் பண்றீங்க இப்ப பாருங்க. லைட் கிரீனா இருக்கா? ஏன்னா நம்ம 6 இது பண்ணியிருக்கோம். ஸோ லைட் கிரீனா இருக்கு. இப்ப நம்ம டெய்லியும் பண்ண பண்ண எது நீங்க உங்களோட மேக்ஸிமமோ அது இந்த இன்டென்சிட்டி வந்துரும். மினிமம் அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும். ஸோ அதனால இது ஓகே. இப்ப இந்த மந்த்ல நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இப்ப வீடியோ எங்க இருக்குன்னு உங்களுக்கு மறைச்சிருக்கு. எவ்வளோ மந்த் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்ற ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இது ஓவரால் விஷுவல்ஸ். இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, உங்களோட டேட்டாஸ நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 30 டேஸோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். 14 டேஸ், 90 டேஸ் வரைக்கும். இத பாருங்க. லாஸ்ட் 30 டேஸ் வச்சுக்கிறேன். எக்ஸ்போர்ட். இட் வில் எக்ஸ்போர்ட். அவ்வளோதான். இது நல்லா இருக்குல்ல? ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. நல்லா க்ரோ ஆவுங்க. எல்லாரும் க்ரோ ஆவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப் பில்ட் பண்ணேன். உங்களோட டேட்டாஸ் உங்களோடது. ஸோ இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் யுவர்ஸ். ஸோ நல்லா அத யுட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆவுங்க. எனக்கு எல்லாருமே க்ரோ ஆயி லைஃப்ல எல்லாரும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போணும். நீங்க க்ரோ ஆகணும்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான், உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தெரியும். ஒரு மந்த் இப்போ நீங்க இப்ப நெக்ஸ்ட் மந்த் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே நம்ம லாஸ்ட் மந்த் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோன்ற ஒரு அச்சீவ்மென்ட் கிடைச்சு, அத நீங்க என்ஜாய் பண்ணலாம். இத நான் லாஸ்ட் 3 மந்த்தா யுட்டிலைஸ் பண்ணிட்டுருக்கேன். இதனால நான் நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, இத யூஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் ஆகுங்க, க்ரோ ஆகுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் ஷேர் ஆயி எல்லாருமே க்ரோ ஆகட்டும். எல்லாரும் நல்லா ஆகட்டும். பாய் பாய்.